கர்த்தருடைய வார்த்தை வேளைக்குள்ளே வேத படிப்புக்குள்ளாக கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, எங்களுக்காக இறங்கும்படி காத்திருந்து எங்களுக்காய் மனதுருகும்படி எழுந்தருளி இருக்கிற அன்பு தந்தையே, இந்த அருமையான இந்த நல்ல மாலை பொழுதிற்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே, உம்முடைய அறிவிலே நாங்கள் இன்னும் வளர்ந்து கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல்கள் உண்டாகி மறுரூபம் அடையத்தக்கதாய் உம்மை ஆண்டவரே இந்த நற்செய்தியின் ஆண்டிலே ஆண்டவரே உங்களை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இந்த வேளைகளிலும் எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தைகளை இன்னும் ஆண்டவரே வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த இடத்திலிருந்து கேட்டு அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்லே மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. வழி நடத்துங்க, ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாகவே எங்கள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறபடினாலே மீண்டும் இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஆண்டு எங்களுக்கு நற்செய்தியின் ஆண்டு என்று சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நற்செய்தியை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கைகளாக மாற்றும்படியாக தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு தாகத்தோடு நீங்கள் எல்லாரும் வந்திருப்பீர்கள். நிச்சயமாக தேவனுடைய சமூகத்திலே ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு நாங்கள் வரும் பொழுது கர்த்தர் அவைகளை அறிகிற தேவன், நிச்சயமாய் எங்களுடைய இருதயங்களை அறிகிற தேவன். நிச்சயமாய் எவ்வளவோ இந்த நாட்களிலும் எங்களுக்கு பலவிதமான, நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வது போல, வேலை பளுக்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பல விடயங்கள் இருந்தாலும் ஏதோ தேவனுடைய சமூகத்திலே போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் எங்களோடு பேசும். எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு அது ஒரு ஆதரவாக, அது ஆசீர்வாதமாக, எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு ஒரு மருந்தாக அது மாறும் என்பதிலே ஐயமில்லை என்ற ஒரு நிச்சயத்தோடு தேவ பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வருவதுண்டு. நிச்சயமா அதைத்தான் வேதமே சொல்லுகிறது. அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டென்று சொல்லி இருக்கிறபடினாலே நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் தேவனை நம்பி தேவ சமூகத்திலே நாங்கள் எதற்காக நாங்கள் வருகிறோமோ அதன் பிரகாரம் தேவன் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும், எங்களுடைய சரீர பிரகாரமாக இருக்கிற தேவையான காரியங்களுக்கும் பதிலாக கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படும். ஆமேன். அதனாலே நாங்கள் சில வேளைகளில் ஏதோ எல்லாம் நல்லா இருந்தால்தான், எல்லாம் ஒரு சுமூகமாக சந்தோஷமாக வாழ்க்கை போகும் பொழுதுதான் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, வேதமே சொல்லுகிறது, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறபடினாலே தேவ பிள்ளைகள் நாங்கள் இப்படியான சில போராட்டமான, சிலவித எதிர்ப்பான காரியங்கள், சில எங்களுக்கு எதிராக சில காரியங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அவைகளை நினைத்து அதனாலே நாங்கள் சோர்ந்து போய் வீடுகளில் நின்று விடாதபடிக்கு நாங்கள் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தருடைய ஒரு அரவணைப்பு, ஒரு தேற்றுதல், ஒரு ஆதரவு நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் மூலம் வெளிப்படும். ஆமேன். அதனால்தான் சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், மானானது நீரோடியை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். நீங்கள் அந்த அதிகாரத்திலே அந்த வார்த்தைகளுக்கு பிற்பாடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில பலவிதமான எதிரான காரியங்கள் அங்கே வெளிப்படுகிறது. வாசிப்போமா? எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பலமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வேளைக்குள்ளே போவதற்கு முன்பு அதை வாசித்து கடந்து சங்கீதம் 42 பார்ப்பீர்கள் என்றால் அதில் அருமையாக அவர் சொல்லுகிறார், எப்படி தான் வாஞ்சித்து கதறுகிறேன். ஆனால் அவருடைய வாழ்க்கை நிலைமைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவுமே ஒரு போராட்டம் போலதான் இருக்கிறது. இங்க பாருங்கள், மானானது நீரோடைகளை 42வது அதிகாரம் சங்கீதம், வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன், பாருங்க அடுத்த வார்த்தையே சொல்லு, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று.
முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. இப்படி பலவிதமான கலக்கங்கள், தியக்கங்கள், பலவிதமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா எப்படி ஒரு வாஞ்சியோடு இருக்கின்றா, தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும், தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்குதான் ஆறுதல் உண்டு, அங்குதான் ரட்சிப்பு உண்டு. அவர்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இப்படியான சோகமான நிலைகளை, துன்பமான காரியங்களை, வேதனையான காரியங்களை மாற்றுகிறவர் என்பதிலே அந்த சங்கீதக்காரன் அறிந்தவனாய் இருந்தபடினால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது பலவிதமான சத்துருடைய துரத்துதல்கள், ஒடுக்குதல்கள், எதிரான காரியங்கள் இருந்தாலும் அங்கே சொல்லுகிறார், கடைசி வசனத்தை பார்ப்பீர்கள், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அந்த சமூகத்தை வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு போனால் அங்கே ஒரு விடுதலை உண்டு. அங்கே ஒரு எங்களை தேற்றுகிற, ஆற்றுகிற, எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல பதில்களை சொல்லுகிற ஒரு காரியம் அங்கே தேவன் வெளிப்படுத்துவார் என்பதிலே நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு நிச்சயத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே வரும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் எங்களோடு பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே, பலருடைய வாழ்க்கையிலே நல்ல அனுபவங்களாக கூட இருந்திருக்கும். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான எதிரான காரியங்கள், பல சோகங்கள், சோர்வுகளோடு தேவ சமூகத்துக்கு நாங்கள் வருவோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி அனுப்பி இருப்பார். ஆமேன். ஆகவே அவருடைய சமூகம், சங்கீதக்காரன் சொல்வது, என் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரையே நோக்கி கர்த்தருடைய சமூகத்தையே அவர் வாஞ்சிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சரி நல்ல சந்தோஷமான சுமூகமான நிலைமைகள் இருந்தாலும் கர்த்தர் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பான வழிநடத்தல், ஆசீர்வாதமான காரியங்கள்னாலே கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாய், கர்த்தருடைய விசேஷமாய் இந்த நற்செய்தியின் ஆண்டிலே நானாக மாறும் நற்செய்தி என்ற இந்த தலைப்பின் கீழாக பல வார்த்தைகளை, ஆலோசனைகளை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் அங்கே தீமோத்தேயுவிலே சொல்லப்படுகிறது, எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு என்று சொல்லி எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகள், வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது என்று தீமோத்தேயு புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறபடினாலே எங்களை இந்த ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் தேறினவர்களாக, இங்கே கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய மனுஷன் தேறினவனாக அவனை நிறுத்தும்படிக்கென்று சொல்லப்பட்டது போல சுவிசேஷம், அந்த நற்செய்தி என்ற விடயத்திலே எங்களை ஒரு தேறினவர்களாக, நல்லபடியாக நாங்கள் ஒரு சுவிசேஷத்துக்கு சாட்சியாக எங்களுடைய வாழ்க்கைகள் தேவனை பிரதிபலிப்பதற்கு, ஒரு எங்களை மற்றவர்கள் பார்த்து தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒரு தேறினவர்களாக, இது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் இந்த ஆண்டை அப்படி ஒரு பிரத்தியோகமாய் சுவிசேஷத்தின் ஆண்டு என்று சொல்லுகிறோம். நாங்கள் எந்த தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் தேவ பிள்ளைகளே தேறினவர்கள். இதை நீங்கள் அந்த வார்த்தை 2 தீமோத்தேயுவிலே 3வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற 16வது வசனத்திலே, அதிலே நீங்கள் பரிசுத்தத்திலே தேறினவர்களாக மாற்றும், விசுவாசத்திலே தேறினவர்களாக மாற்றும். அப்படியாக உங்களுடைய எந்த சத்தியங்கள், கர்த்தருக்குள்ளான விடயங்கள் இருக்கிறதோ அதில் எல்லாம் தேவ பிள்ளைகளாக கர்த்தருடைய ஊழியங்களிலே உங்க உண்மையும் உத்தரவாதமான ஒரு பிள்ளைகளாக மாறத்தக்கதா ஒரு தேறினவர்களா, அதில் ஒரு முன்னேற்றம் உள்ளவர்களாக மாறத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறதா. ஆமேன். அதனாலே ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தையே திருப்பி திருப்பி நாங்கள் படிக்கிறதுனாலே என்ன பிரயோஜனம் என்றல்ல, அல்லது ஒரு விடயத்தை வைத்து நாங்கள் பேசுவதனாலே என்ன பிரயோஜனம் என்றல்ல, எல்லாத்திலும் ஒரு தேறுதல், ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதிலே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தை வாசிப்போமா? 2 தீமோத்தேயு
3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். 15, 16 பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் 2 தீமோத்தேயு 3, 15, 16 நீங்கள் 14 இருந்து கூட அதிலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. முதல் வசனமே 14வது வசனமே சொல்லுகிறது, உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்து. உன்னை ரட்சிப்புக்கேற்ற என்று சொல்லும் பொழுது, ரட்சிப்புக்கேற்ற அல்லது ரட்சிப்பு என்று சொன்னால் தனிய பாவத்திலிருந்து நாங்கள் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வதுதான் ரட்சிப்பு என்றல்ல. எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய பராமரிப்பு, அவருடைய அற்புதமான காரியங்களை கூட ரட்சிப்பு என்ற அந்த விடயத்துக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் ரட்சிப்புக்கேற்ற எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலைகளை கொண்டு வருவதற்கு ஏதுவாக, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வருவதற்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது என்றதை இங்கே சொல்லப்படுகிறது. அதைத்தான் உன்னை ரட்சிப்பு கேட்ட உங்களுடைய வாழ்க்கைகள் ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவாக, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை, இந்த உலகத்திலே ஒரு வெற்றியாக, ஆசீர்வாதமாக, விடுதலையோடு, சந்தோஷத்தோடு, பலவிதமான காரியங்களை நாங்கள் வெற்றியாக மாறத்தக்கதாக, அந்த ரட்சிப்புக்கேற்ற படியாக நாங்கள் மாறத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தைகள், வேத எழுத்துக்கள் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், அவன் தேறினவனாகவும் மாற்றும். எந்த நற்கிரியையும், துர்க்கிரியை அல்ல, நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக மாற்றுமா. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், எவ்வளவு காரியங்கள் கர்த்தருடைய வேதத்திலே, வார்த்தைகளிலே இருக்கிறது. அதனாலே நாங்கள் இன்றைக்கு இந்த வருஷத்திலே எங்களுக்கு சபைக்கு இந்த வேத படிப்பிலே நாங்கள் சுவிசேஷத்தை மையமாக கொண்டு, நற்செய்தியை மையமாக கொண்டு பிரத்யோகமா படிக்கிறோம். ஆனால் பல விதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் நீங்கள் தேற வேண்டும், அது உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஒரு தேறினவர்களாக மாற்றும் வேதம், வேத வார்த்தைகள். உங்களுடைய வாழ்க்கைகள் இந்த பூமியில ஒரு உயர்வான நிலையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை அப்படியாக உருவாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு, அதை இன்னுமாக நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தியானித்து அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி வாழும் பொழுது எங்கள் எல்லா விதத்திலும் ஒரு தேறினவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கை, பாவ வாழ்க்கையிலிருந்து மாத்திரமல்ல பலவிதமான விடுதலைகள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு இருக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் இப்படியாக தேவ சமூகத்திலே கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய் வருகிற எங்களை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறவர் என்பதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி வருகிறது போல, பெரேயா பட்டணத்தார் இப்படித்தான் வேதத்தை ஆராய்ந்து படித்தார்களாம். எப்படியாக வேதத்திலே கர்த்தருக்குள்ளாக நான் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கை எப்படி ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே போகும், நான் எப்படி ஒரு தேறினவனாக மாறலாம், என்னுடைய வாழ்க்கை எப்படி ஒரு ரட்சிப்புக்கேற்ற, ஒரு ஆசீர்வாதத்துக்கேற்ற, ஒரு விடுதலைக்கேற்ப, ஒரு பாதுகாப்புக்கேற்ப வாழ்க்கையாய் மாறும் என்று சொல்லி அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து படித்ததினாலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தெசலோனிக்கரை உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அப்ப பாருங்கள் எப்படி ஒரு வித்தியாசத்தை அங்கே உண்டு பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், எல்லாமே தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அநேக பிள்ளைகள் வருகிறார்கள், வேத படிப்பிலே குறைவாக வந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்றால், இன்றைக்கு இந்த இடத்திலே இருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை அவர்கள் கேட்காமல் அல்லது அவர்கள் வேறு அலுவல்கள் உலக பிரகாரமா இருப்பார்களா என்றால், நிச்சயமாய் இதிலே ஒரு முன்னேற்றம், இதிலே ஒரு தேறினவர்களாய் மாறுவதற்கு ஏதுவாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார். ஆமென். ஆகவே நிச்சயமாய் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்குள்ளே கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு ஆசையோடு, நான் திருப்ப ஏன் நான் இதுகளை சொல்றேன் என்றால்,
ஒரு ஆசை கர்த்தரை நான் இந்த வேத படிப்புக்கு மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேதத்தை படிப்பதிலே ஒரு ஆசை இருக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கிறதிலோ அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதிலோ ஒரு ஆசை என்றால் அந்த வார்த்தை எங்களை வெட்கப்பட விடாது. எங்களுடைய வாழ்க்கைகளை ஒரு தேறினவர்களாகத்தான் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் ஒரு ஆசையா இருக்க வேண்டும். இதற்கு தடையும் வரும். ஆமென். வேதத்திலே நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. செர்கியு பவுல் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்க அவன் ஆசையா இருந்தானாம். அதை அங்கே ஒரு தேவ மனுஷன் அல்லது அதாவது ஒரு மந்திரவாதி என்று சொல்லப்படுகிறவன் அதை தடை பண்ணினானாம். அங்கே பவுல் அதை நிர்மூலமாக்கி அதில் அல்லது அந்த தடையை அதை அந்த எப்படி தடை பண்ணினானோ அதை முறியடித்து அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொன்னான். அப்படி ஒரு ஆசையோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சில வேளைகளிலே தடைகள் வரலாம். கர்த்தரோடு நிச்சயமா இந்த தடைகளை உடைத்து கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலுக்கு தக்கதாய் விருப்பத்துக்கு தக்கதாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த ஆண்டிலே நாங்கள் பார்த்து வருகிறது போல நற்செய்தியை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆமென். நற்செய்தி எப்படியாக நாங்கள் இந்த நற்செய்திக்கு ஒரு சாட்சியாக எங்களுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக மாறும் பொழுது தேவனை இயேசுவை பிரதிபலிக்க முடியும் என்று சொல்லி பார்த்து வருகிறோம். நாங்கள் கர்த்தரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் சொல்லும் பொழுது எப்படியாக இயேசுவினுடைய அந்த நல்ல காரியங்கள் நன்மையான காரியங்களை மற்றவர்களும் அறிந்து கர்த்தரிடத்திலே தங்களுடைய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுப்பதற்கு ஏதுவாக மாறுவார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். நான் சென்ற நாளிலும் கூட முன்பாக சொன்ன விடயத்தை நான் சொல்லி சில விடயங்களை சொல்லி இருந்தேன். இந்த நற்செய்தி என்பது தேவனுடைய ஒரு திட்டம். இந்த திட்டத்திற்காக இந்த திட்டம் இந்த பூமியிலே செயற்படுத்தப்படும்படியாக என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தை பேதுருவிலே சொல்லப்பட்டது போல, நீங்கள் எப்படியாக இருளின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், அதாவது புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப தேவனுடைய இந்த நற்செய்தி என்ற திட்டத்தை இந்த பூமியிலே நானும் நீங்களும் செயற்படுத்தப்படும்படியாய் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதிலே நாங்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும். என்றால் கர்த்தருக்குள்ளாக இந்த பூலோகத்திலே இந்த பூமியிலே கர்த்தருடைய ஒரு ஸ்தானாதிபதிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், தூதுவர்கள். நான் சொன்னது போல ஒரு நாட்டினுடைய தூதுவர்கள் எப்படி ஒரு நாட்டிலே, இங்கே நோர்வே எடுத்துக்கொண்டால் இலங்கையிலேயோ இந்தியா தேசத்திலேயோ இருக்கிற அந்த தூதுவர்கள் எப்படி அந்தந்த தேசத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், அந்த தேசத்தை குறித்த விடயங்களை இங்கே சொல்லுவார்கள். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்தினுடைய தூதுவர்கள் என்று சொல்லப்படுகிறது, ஸ்தானாதிபதிகள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லப்படுகிற நானும் நீங்களும் கர்த்தருடைய இந்த திட்டத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய செயற்பாடுகளை, பரலோகம் என்னத்தை விரும்புகிறது, அந்த பரலோகத்தினுடைய அதிபதி என்னத்தை விரும்புகிறார் என்பதை நானும் நீங்களும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பவுல் சொல்லுகிறான். அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். அங்கே அதை பவுல் அதை அழகாக சொல்லுகிறார். எப்படியாக நாங்கள் அந்த தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செயற்படுகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5:20 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என்ன சொல்லுகிறார் அங்கே கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார்? தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை
வேண்டிக் கொள்ளுகிறோம். நீங்கள் தேவனிடத்திலே வர வேண்டும், தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் எப்படியாக ஒரு ஸ்தானாதிபதிகளாய் இருந்து இதை செயற்படுத்துகிறோம் என்று சொன்னது போல தேவனுடைய பிள்ளைகளை இந்த நற்செய்தியின் ஆண்டிலே நானும் நீங்களும் இதை பிரத்யோகமாக நாங்கள் செயற்படுத்த வேண்டும். தேவனிடத்திலே வர வேண்டும். எல்லா மனுக்குலத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் இயேசு என்பதை சொல்லி அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். அவரிடத்திலே வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைகளுக்கு இவ்வுலகத்திற்கு உரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்லாமல் அங்கே நாங்கள் மரித்த பிற்பாடும் ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை குறித்த அந்த செய்தியை, நல்ல செய்தியை தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய திட்டம். அந்த திட்டம் எப்படி செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆகவே தேவ பிள்ளைகள் இதை மறக்க கூடாது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரம்பமான சில காரியங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய திட்டம். இதற்காக எங்களை தெரிவு செய்திருக்கிறார். அந்த திட்டத்தின் பிரகாரம் செயற்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? நாங்கள் ஒரு சாட்சியா இருந்து கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த திட்டத்தினுடைய செயற்பாடுகள் இவைகளா இருக்கிறபடினாலே இவைகளுக்கு நாங்கள் தேவன் எப்படி ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். இப்ப எல்லாத்துக்கும் திட்டம் செயற்பாடுகள் இருந்தாலும் அது எப்படி எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று உலகத்திலும் கூட பல மாதிரிகள் அல்லது ஒழுங்குமுறைகள் இருக்கும். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் சாட்சியாயிருந்து கர்த்தரை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டும், நற்கிரியைகளை செய்து கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சில மாதிரிகள், இப்படி செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிற சில மாதிரிகள், ஒழுங்குகளை வைத்திருக்கிறபடினால் அந்த ஒழுங்கின் பிரகாரம் செய்ய வேண்டும். நாகரிகம் வளர்ந்து விட்டது அல்லது அறிவு வளர்ந்து விட்டது, எல்லாம் உலகம் வேறு விதமாய் போய்கொண்டிருக்கிறது, அதே போல நாங்களும் போய் நற்செய்தியை சொல்லுவோம் என்று அப்படியான முறைகளிலே நாங்கள் போகக்கூடாது. கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய ஒழுங்கின் பிரகாரம் தான் கர்த்தருடைய செய்திகளை நாங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தரை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டும். நான் சென்ற முறை சொன்னது போல ஒருவர் குடிக்கிறார்னா நானும் குடித்து கொண்டு இயேசு நல்லவர் என்று சொல்ல முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படியான அல்லது ஒரு களியாட்டங்கள் செய்து ஏதோ ஒரு உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை நாங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்ன ஒழுங்கும் இருக்கிறது. அந்த ஒழுங்கின் பிரகாரம் தான் சுவிசேஷத்தை தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படியாக பல காரியங்கள் சொன்னப்பட்ட காரியங்களை திருப்பி சொன்ன அது உங்களுக்கும் சில வேளைகளில் தெரிந்து மனதிலே வைத்திருக்கிற உங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மையும் வந்துவிடும். அதனாலே இன்றைக்கு நான் புதிதாக இன்றைய நாளிலும் நான் சில விடயத்தை உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். சென்ற கிழமையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாக தேவனுடைய திட்டத்துக்காக தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன், தான் எப்படியாக முன்குறிக்கப்பட்டு தெய்வம் என்னை அழைத்து அதற்காக நான் செயற்படும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு அந்த பரம தரிசனத்தை அப்போஸ்தலர் புஸ்தகம் 26வது அதிகாரத்திலே அங்கே 14வது வசனத்தில் இருந்து அவர் சொல்லுகிறார். எப்படியாக என்னை அழைத்தார், எதற்காக அழைத்தார் என்று சொல்லி அந்த பரம தரிசனத்தை குறித்து அகிரிப்பா ராஜாவுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த தேவனுடைய திட்டங்கள், அவருடைய இப்படியான இந்த நற்செய்தியினுடைய செயற்பாடுகளை சொல்லும்படியாய் தெரிவு செய்யப்பட்ட நானும் நீங்களும், அதாவது எந்த போராட்டங்கள், எந்த கட்டுகள், உபத்திரவங்கள் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு பயமுறுத்தல்கள் இருக்கிறது என்று சில வேளைகளில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் அதற்கு நாங்கள் பயப்படாமல் கர்த்தருடைய காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். என்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ராஜ்யத்தின் தூதுவர்கள் என்று நான் சொன்னது போல அவரை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் பயந்து ஒடுங்கி நாங்கள் ஒளித்து கொண்டிருப்போமா இருந்தால், அந்த பயமுறுத்துகிறவர்கள் அல்லது எதிராக பிசாசினுடைய அடிமைத்தனங்கள், பிசாசினுடைய கிரியைகளால் நிரப்பப்பட்டவர்கள் எங்களை ஒடுக்கும்படியா எழும்பும் பொழுது நாங்கள் எழும்பி நல்ல தெய்வம் இயேசுவை குறித்து, விடுதலையின் நாயகன் இயேசுவை குறித்து,
பிசாசின் கிரியைகளை அழித்த முறித்த இயேசுவை குறித்து நாங்கள் சொல்லவில்லை என்றால், அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசினுடைய வல்லமையான கிரியைகள் அகன்று போவதற்கும் கூட, நாங்கள் அகன்று போகாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒளித்து பயந்து கொண்டிருப்போம் என்றால் நாங்களும் காரணமாக போயிடுவோம். ஆமென். அதனாலே அது பாருங்கள், அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம் 23வது வசனம் பவுல் சொல்லுகிறார். அதை வாசித்து நான் அன்றைய காரியத்துக்கு சீக்கிரமாய் கடந்து சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம் 23 இருந்து பாருங்கள். கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஆமென், ஆமென். ஆகவே இன்னும் இங்க பவுல் சொல்றார், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய திட்டம் நான் சொன்னது போல சுவிசேஷம். இந்த திட்டத்துக்காக எங்களை தெரிவு செய்திருக்க. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் எங்களுக்கு சில பாடுகள், போராட்டங்கள், எதிரான சூழ்நிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று மனுஷர்களால கூட சொல்லப்படலாம். அங்கே பவுலுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறார் என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஏன் அவர் சொல்லுகிறார் கவலைப்படேன் என்று சொன்னால், அந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு அவரிடத்தில் தான் பெற்ற ஊழியம் என்று சொல்லுகிறார். அந்த திட்டத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஆமென். அதான் சொல்ல, என் பிராணனையும் அருமையாய் எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இந்த உறுதிப்பாடு தேவனுடைய பிள்ளைகள் இந்த நற்செய்தியின் ஆண்டிலே எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். இதற்காக தெரிவு செய்தார். பவுலை மாத்திரமல்ல, இன்றைக்கு சுவிசேஷம் இந்த தேவனுடைய பிள்ளைகளாக தெரிவு செய்யப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் எங்கள் மேல் விழுந்த கடமை இதை அறிவியாதிருந்தால் ஐயோ என்று அங்கே பவுலான் சொல்லுகிறார். அவே இதற்கு நிமித்தம், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளே, என்ன பயமுறுத்தல்களோ, என்ன எதிரான சூழ்நிலைகளோ, மனுஷீகமான சூழ்ச்சிகள் சில வேளைகளிலே வெளிப்பட்டாலும் கர்த்தரை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் ஒதுங்கி விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. ஆமென். நாங்கள் கர்த்தருக்குள்ள தைரியமாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கு நான் இந்த வேத படிப்பிலே சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய இந்த நற்செய்தியை பயப்படாமல் தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தருடைய சுவிசேஷத்தை, ஏனென்றால் அதற்காக பவுல் சொல்லுறார், ஆவியானவர் தான் வெளிப்படுத்த கட்டுகள், உபத்திரவங்கள் பட்டணங்கள் தோறும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா பவுல் சொல்ற, இதற்காகத்தான் நான் ஆண்டவராலே தெரிவு செய்யப்பட்டேன். இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் நான் இருக்கிறேன். அதனாலே நான் என் பிராணனையும் அருமையா எண்ணேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் சிலவள் இப்படியான இது என்ன கதைக்கிறதுக்கு கதைக்கலாம், ஏதோ பேசிவிட்டு போகலாம். இதெல்லாம் இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. நிச்சயமாய் கர்த்தர் நிச்சயமாய் அவர் நியமித்த, அவர் எங்களுக்கு எண்ணத்தை, எங்களுக்கு இந்த பூமியிலே வாழும்படியா இவ்வளவு காலங்களை வைத்திருக்கிறாரோ, அவர் நிச்சயமாய் அழகாய் ஒழுங்காய் எங்களை பாதுகாப்பாய் வழி நடத்துவார். ஆமென். அதனாலே தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு நாங்கள் பயப்படக்கூடாது. ஆமென். சில வேளைகளே எங்களுக்கு சில வேளைகளிலே இலகுவாகவே சில வேளைகள் எங்களுக்கு நான் வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். பயப்படவும் கூடாது. வெட்கம் வேற, பயம் வேற. பயம், இவர் என்ன அடிச்சு போடுவாரோ, அல்லது இவருக்கு ஏதாவது சொன்னால் ஏதாவது பேசி விட்டுடுவாரோ என்றால், பெரியவர்கள் சில வேளைகளில் ஏதோ அதிகாரிகளாக இருக்கலாம்,
சில வேளைகளே எங்களுக்குள்ளாக ஒரு மனுஷீகமான ஒரு பயங்கள் வந்து கொண்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சொல்லாவிட்டால் அவர் எப்படி, அதுதான் ரோமர்ல நாங்கள் பார்த்தோம், ஒருவனுக்கு பிரசங்கம் பண்ணாவிட்டால் அவன் எப்படி கேட்பான்? கேள்விப்பட்டால்தான் கர்த்தரை அவன் தொழுது கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ பிள்ளைகளே, நாங்கள் பயப்படக்கூடாது. பயம் கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய நல்ல இது, நாங்கள் கூடாத செய்தியை சொல்லவில்லை தானே. இயேசு நல்லவர், இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்வார், இயேசு இந்த உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லுகிற அவருடைய நல்ல செய்திகளை, நாங்கள் நன்மையான காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் சொல்வதற்கு பயப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால், இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இது ஒரு வெளிச்சமா. சுவிசேஷம் என்பது ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை நாங்கள் பிரகாசிப்பதற்கு அல்லது வெளிச்சத்தை நாங்கள் மற்றவர்களுக்குள்ளாக வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் பயந்தோம் என்று சொன்னால் வெளிப்படுத்த முடியாமல் போய்விடும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:4 வாசி. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆமென். என்ன இங்கே சொல்லப்படுது? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது என்னவாம்? அவிவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை நாங்கள் பயப்பட்டோம் என்று சொன்னால், மற்றவர்களுடைய வேதனையோடு, கண்ணீர்களோடு, பாவ வாழ்க்கைகளிலே பலவிதமான விரக்திகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய அந்த இருளான வாழ்க்கைகள் இருளாகத்தான் இருக்கும். அப்ப இந்த சுவிசேஷத்தின் ஒளியை நாங்கள் பிரகாசிக்க பண்ணணும். அதான் இயேசு. இந்த ஒளியை மற்றவர்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஒரு ஒளி, இந்த ஒளியை நாங்கள் பாருங்கள், ஒரு இருட்டான இடத்திலே ஒரு லைட் போடும் பொழுது எல்லாமே வெளிச்சமாகிறது. அதே போல இயேசுவை, அந்த ஒளியை நாங்கள் மற்ற ஜனங்களுக்குள்ளே, தேவனை அறியாத ஜனங்களுக்குள்ளே, இருளின் அடிமைத்தனங்களுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே வெளிப்படுத்தும் பொழுது பல இடங்களிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கும். அவருடைய ஆசீர்வாதமான விடயங்களிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். அதனால்தான் எபேசியர்ல சொல்லப்படுகிறது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள். தேவன் எங்களுக்கு வெளிச்சமாய், அவரே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இதுதான் அவர் அதைத்தான் சொல்லப்படுகிறது, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அதனாலே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தரை குறித்து சொல்வதற்கு, இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு, இந்த ஒளியை நாங்கள் மற்ற ஜனங்களுக்குள்ளே பிரகாசிக்க பண்ணுவதற்கு, இயேசுவை குறித்து நாங்கள் சொல்லும் பொழுது அந்த ஒளி அவருடைய வாழ்க்கைகளை மாற்றும். நாங்கள் அல்ல, இயேசு. அதுதான் பேதுரும் யோவானும் சொல்றாங்க, எங்கள்கிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. இயேசுவை குறித்து அவருடைய காரியங்களை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது, அங்கே எப்படி இருளிலே வெளிச்சத்தை நாங்கள் போடும் பொழுது எல்லாம் வெளிச்சமாகிறது போல, நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவருடைய வாழ்க்கைகளிலே இந்த இருளான காரியங்கள் வெளிச்சமாகும். அதனாலே நாங்கள் தேவனுடைய நல்ல செய்தியை வெளிப்படுத்துவதற்கு, சொல்லுவதற்கு நாங்கள் பயப்படக்கூடாது. ஆமென். பயப்படக்கூடாது. பயங்கள் சில வேளைகளை மனசுல வந்தாலும் ஏன் பயப்படக்கூடாது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மத்தேயு புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல யாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னதுக்கு பிற்பாடு அவர் சொல்ற, அந்த பூமியிலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பாக அந்த முன்பான வசனமாத்தான் இருக்கு, 28வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, பூமியிலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார்.
அவ தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது. அதனால நாங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் எங்களை அவருடைய ஒரு பிரதிநிதியாக இந்த பூமியில வைத்திருக்கிறபடினால், நான் இந்த மனுஷனுக்கு சொன்னால் என்னை சில வேளைகளில் அடித்து விடுகிறாரோ, பேசி விடுகிறாரோ, அல்லது ஏதாவது எனக்கு விரோதமாக காரியங்களை செய்து விடுகிறாரோ என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. சில வேளைகளில் பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கட்டுகள் வரலாம். இதற்காக தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்படாமல் வரலாம். நான் இது குறித்த சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அவர்கள் எப்படி அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், அதே போல நாங்களும் இன்றைக்கு அப்படியாக எங்களுடைய மனதை கர்த்தருக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். என்ன இது இது இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கா, இப்படியெல்லாம் போராட்டம் வருமா, இப்படியெல்லாம் பேச்சுக்கள் அவமானப்படுத்துவார்களா என்றெல்லாம் நாங்கள் சிந்தித்து ஒதுங்கி விடாதபடிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள், என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஆமென். இந்த திட்டம் நிறைவேறும்படியாய் எங்களை முன்குறித்திருக்கிறபடினாலே பயப்படாதபடி கர்த்தருடைய இந்த நல்ல செய்தியை, தேவனுடைய இந்த சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். வாசிங்கள் அந்த மத்தேயு புஸ்தகத்தை 28 18 மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். முதல் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலே நீங்கள் புறப்பட்டு போய் எப்படியாக மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்ன பிற்பாடு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருப்பேன். கர்த்தர் எங்களோடு இருப்பார். தேவனுடைய அந்த நல்ல செய்தியை நாங்கள் புறப்பட்டு, நாங்கள் பயப்படாமல் கர்த்தருடைய காரியங்களை சொல்லுவோம். கர்த்தர் எங்களோடு இருப்பார். எங்களுக்கு சில வேளைகளிலே நாங்கள் எதிரான காரியங்கள், சில அவமானமான பேச்சுக்களோ, போராட்டமான காரியங்களோ, அல்லது அடிகளோ ஏதோ ஒன்று வந்தாலும் எல்லாமே வேதம் சொல்லுகிறது போல நன்மைக்கு ஏதுவாகத்தான். ஆமென். இந்த மாலை வேளையில என்ன ஒரு நல்ல சந்தோஷமாக ஏதோ சொல்லுவீங்கன்னு பார்த்தா அடி வரும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பேசாம வீட்டை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த செய்தியை கேட்கணும் என்று யோசிக்க வேண்டாம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். எல்லாமே நன்மைக்கு ஏதுவா. நான் என்ன சொல்றேன்றால், இந்த சுவிசேஷத்தின் ஆண்டிலே ஏதோ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, தேவனுடைய வார்த்தைகள் எங்களை ஒரு தேறினவர்களாக மாற்றும். இந்த சுவிசேஷத்திலே சுவிசேஷத்துக்கென்று ஒரு சாட்சி உள்ளவர்களாய், தேவனுடைய நல்ல செய்தியை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக, அதற்காக நாங்கள் செயற்படத்தக்கதாக ஒரு தேறினவர்களாக, அதற்கென்று நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு ஏதுவாகத்தான் இந்த வேத படிப்புகள் இருக்கிறது. அதனால் தான் இந்த விடயங்களும் இந்த சுவிசேஷ விடயங்களில் உள்ளடக்கப்பட்டு, நீங்கள் இந்தியா தேசத்திலே டார்வினை கேட்டால், அல்லது பல தேவனுடைய மனுஷர்களை கேட்டால், எப்படியெல்லாம் சுவிசேஷத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், பாடுகள் பட்டார்கள் என்று பல சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படியெல்லாம் இருக்கிறது. அதனாலே இந்த தேசத்திலே அப்படியான ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாக இன்னும் நீங்கள் போராடவில்லையே பாவத்துக்கு எதிராக என்று சொல்லி எபிரேயரிலே சொல்லப்பட்டு, இன்றைக்கு அப்படியான எதிர்ப்புகளையே நாங்கள் இன்னும் இந்த பூமியிலே அவ்வளவுத்துக்கு சந்திக்கவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளை இவைகளெல்லாம் நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே வைத்து கொண்டு கர்த்தருடைய இந்த நல்ல செய்தியை சொல்வதற்கு நாங்கள் பயப்படாமல் தைரியமாக சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுக்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், பயமுறுத்தல்கள் இருக்கலாம், சில வேளைகள் அவமான பேச்சுக்கள் வரலாம், இதெல்லாம் இருக்கலாம். பவுல் சொல்லுகிறார், இதெல்லாம் எங்களுக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக கர்த்தர் எங்களை தெரிந்திருக்கிறார். பவுல் சொன்னது, என் பிராணனை கூட நான் அருமையா எண்ணேன்,
அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாகவே நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னது போல, கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த காலகட்டங்களிலே கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய நல்ல செய்திக்கு நாங்கள் ஒரு சாட்சியாக அவரை நாங்கள் பிரதிநிதிப்படுத்தத்தக்கதாய், வெளிப்படுத்தத்தக்கதாய் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், சகல நாட்களிலும் உங்களுடன் இருப்பேன். போகும் பொழுது ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். ஆமென். பூமியின் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடைய அதை சொல்லிவிட்டு சொல்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடன் கூட இருப்பேன், உங்களோடு இருப்பேன். ஆண்டவர், நீங்கள் சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்ல போறீங்களோ உங்களோடு கர்த்தர் இருப்பார். அதனாலே பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய அந்த நல்ல செய்தியை, இந்த சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லுவோம். அல்லேலூயா. அதுதான் எரேமியாவுக்கு கூட சொல்லுகிறார். எரேமியா 1:4 அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்தீர்களா என்றால், அவரும் ஒரு பயந்த சூழ்நிலைகளில் இருந்த பொழுது சொல்லுகிறார், நீ பயப்படாதே, சிறு பிள்ளை என்று சொல்லி சொல்லாதே என்று சொல்லுகிறார். வாசியுங்கள், எரேமியா 1:4 இருந்து வாசிச்சு பாருங்கள். எனக்கு உண்டாகிய அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் ஆண்டவராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். ஆமென். பாருங்கள் என்ன அங்கே சொல்லப்படுகிறன்னு சொன்னால், அங்கே எரேமியாவுக்கு சொல்லுகிறார். எரேமியா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அப்பொழுது நான், ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச, எரேமியா சொல்லுகிறார், நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் நான் உன்னை கட்டளை இடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, அங்கே கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டி, இதோ என் வார்த்தைகள் உன் வாயில வைக்கிறேன் என்று சொல்லி அடுத்த காரியங்களை சொல்லுகிறார். அவை நான் என்ன சொல்லுகின்ற தேவனுடைய பிள்ளைகள், எரேமியாக்கும் அதைத்தான் சொல்லி, பயப்படாத, தீர்க்கதரிசிகளுக்கு, அதாவது ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை கட்டளையிட்டேன். எரேமியா சிறு பிள்ளை, தான் எப்படியாக இதை சொன்னால் எப்படி அவர்கள் எல்லாம் கேட்பார்கள், ஜாதிகள் எப்படி கேட்பார்கள், ராஜாக்கள் எப்படி கேட்பார்கள், பயப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? அதுல சொல்லப்படுகிறது, நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் கட்டளையுடன் நீ பேசுவாய், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடன் இருக்கேன். இதைத்தான் நாங்கள் மத்தேயுல கூட பார்த்தோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருப்பேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை நாங்கள் தைரியமாய் பயப்படாமல் நாங்கள் சொல்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். இதுவரைக்கும் சில வேளைகளை பயந்திருக்கலாம், என்ன செய்வாங்களோ, எப்படி செய்வாங்களோ, பயப்பட வேண்டாம். சில வேளைகளில் நான் திருப்ப சொல்றேன் இல்ல, அடிகளோ, போராட்டங்களோ, அவமான பேச்சுக்களோ, ஏதாவது என்ன காரியங்கள் எங்களுக்கு சில வேளைகளில் தீமையான காரியங்களை செய்தாலும் நாங்கள் அதை கர்த்தர் நிமித்தம் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை அவர்கள் துன்பப்படுத்துகிறார் என்று நினைத்தாலும் அவர்கள் கர்த்தரைத்தான் துன்பப்படுத்துகிறார் என்று தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் அப்படியாக எங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய இந்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் தீமோத்தேயுவிலே கூட சொல்ற, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், ஆமென், சமயம் வாய்க்கும் வாய்க்காமல் இருக்கலாம், எப்பவும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ஜாக்கிரதையாய் சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா. இதற்கு சமயம் கிடைக்கும் என்றும் பார்த்து கொண்டிருக்க கூடாது, சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பயப்படாமல் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைகளே
நாங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, நான் சில உதாரணங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதற்கு சாட்சியாக அல்லது ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவர் பயப்படாமல் ஒரு ஒரு தேசாதிபதிக்கு முன்பாக அவர் கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய இந்த நல்ல செய்தியை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 24வது அதிகாரம் 24 26வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். நாங்கள் பயப்படாமல் கர்த்தருடைய நல்ல செய்தியை இந்த தேசத்திலே அல்லது தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஸ்தானாதிபதிகளாக, அவருடைய தூதர்களாக இந்த பூமியிலே நாங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் பயப்படுவோமா இருந்தால், நாங்கள் சொன்னது போல இது ஒரு ஒளி, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடினால் அந்த ஒளி பிரகாசித்தால் தான் இருள் இருக்கிற ஜனங்கள், அங்கே ஏசாயாவில் சொல்லப்படுவது போல மரண இருளில் இருந்தவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது போல தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வெளிச்சம் இயேசு அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு அவருடைய வாழ்க்கைகளை எல்லா இருளின் வாழ்க்கைகளிலிருந்து அவர்களை ஒரு வெளிச்சமான வாழ்க்கைக்குள்ளே நடத்துவார். அதனாலே பயப்படாமல் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும், எந்த பெரியவர்களாக இருந்தாலும் இயேசுவை குறித்து சொல்லுவோம். நாங்கள் வாசிப்போம் 24. சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூதேஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகந்திரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பெர்கியு பெஸ்ட் தேசாதிபதியாகிய வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்தான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேசாதிபதியினிடத்திலே நியாயம் விசாரிக்கப்படும்படியாக அவரும் அங்கே ஒரு தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்த நிமித்தம் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு இன்னும் இதற்கு முன்பதாக வேறொரு தேசாதிபதியினிடத்திலிருந்து இந்த தேசாதிபதி என்று சொன்னார் ஆளுநர். ஒரு இடத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் இருக்கிறது போல அந்த நாட்களிலே அந்த பட்டணத்தினுடைய ஆளுநரிடத்திலே இந்த பேலிக்ஸ் என்று சொல்லுகிற அந்த தேசாதிபதியினிடத்திலே அங்கே நியாயம் விசாரிக்கப்படும்படியாக இவனுடைய குற்றத்துக்கு நியாய தீர்ப்பை அங்கே கொடுக்கத்தக்கதாக அனுப்பப்பட்ட இடத்தில் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பேலிக்ஸ் என்று சொல்லுகிற தேசாதிபதி அந்த ஆளுநருக்கு என்னத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே பாருங்கள், சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரியாக தன் மனைவி துருசுல்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை, அதற்கு முன்பாக பவுல் தன்னை குறித்த விடயங்களை பல விடயங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இது இந்த வார்த்தையிலே நான் முக்கியமாய் சொல்லுகிறது, எப்படி அவர் பயப்படாமல் கர்த்தருடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசுல்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து. ஆமென். இவன் ஒரு தேசாதிபதியிடத்திலே தனக்கொரு நல்ல ஒரு தீர்ப்பு தருவார் என்று சொல்லி அவருக்கு ஏற்றது போல, அல்லது அவர் ஏதோ விடுதலை, அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, இவன் பணம் தருவான் என்று சொல்லி அவனை அநேகந்தரம் கூப்பிட்டு அவனோட பேசின. அப்ப பவுல் ஏதோ பணத்தை கொடுத்து விடுதலை ஆகிட்டு போயிருக்கலாம். அவன் அப்படியான எண்ணத்தோடு தான் அந்த நீங்க 26 சொல்லப்படுது, அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அதன் நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனோட பேசினான். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த அதிகாரிகள், இப்படியான இந்த ஒரு தேசாதிபதியினிடத்திலே எப்படியாக கர்த்தரை குறித்து சொல்லுகிறான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசினான். அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் யாருக்கும் நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களை படைத்த
எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, இன்னொரு வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் மற்றவர்களுக்கு பயப்படாமல் நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பவுலை நான் இதில் சொன்னது போல, அவர் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அவருக்கு ஒரு நியாயம் தீர்ப்பு செய்யப்படும்படியாய் முதல் ஒரு தேசாதிபதி இடத்தில் அனுப்பி, பிற்பாடு இங்கே இந்த தேசாதிபதியாகிய இந்த பேலிக்ஸ் இடத்தில் அனுப்பப்படுகிறார். இந்த அதிபதி இடத்திலே, இந்த ஆளுநரிடத்தில் கூட பவுல் பயப்படவில்லை. அல்லது ஏதாவது பணம், அவன் பணத்தை தான் எதிர்பார்க்கிறான், பணத்தை கொடுத்து வெளியிலே போகலாம் என்று அவன் யோசிக்கவில்லை. கர்த்தருக்கு சாட்சியாயிருந்தான். கர்த்தரை அந்த அந்த சிறையின் அனுபவத்திலும் கர்த்தரை வெளிப்படுத்தினான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், நானும் நீங்களும் எப்பொழுதுமே பயப்படக்கூடாது. கர்த்தரை குறித்து சொல்வது என்றால் கர்த்தர் எங்களுடனே இருக்கிறார். ஆமென். அதை எங்களுக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் இருதயத்திலே இறைமையாக்கும் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவரும் இயேசுவும் எப்படியாய் சீசர்களுக்கு அதை சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களுடனே கூட இருப்பேன், பூமியிலே சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் அங்கே என்னை குறித்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பயப்பட தேவையில்லை. இயேசுவை குறித்து நாங்கள் சொல்வதற்கு எவருக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. பயப்படாமல் எங்கள் அன்பு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இன்னொரு இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே என்று சொல்லுகிற ஒரு இடத்திலே விக்கிரகம் நிறைந்த ஒரு இடமா, அந்த இடத்திலே அவர் போய் எப்படியாக அந்த இடத்திலே, இந்த விக்கிரகம் நிறைந்த இடமே, விக்கிரகம் நிறைந்த மனுஷர்கள், அறிவுபூர்வமான ஜனங்கள், இந்த இடத்துக்கு போனால் என்னை ஏதாவது செய்து விடுவார்கள், இப்படியெல்லாம் நான் இயேசுவை குறித்து ஒரு உச்சரிப்பே உச்சரிக்க முடியாது என்று சொல்லப்படத்தக்கதான அந்த சூழ்நிலையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே 16வது வசனத்தில் இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலே சொல்லுகிறார், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பயப்படத்தக்கதான சூழ்நிலைகள் வந்தாலும், அல்லது எங்களை ஒடுக்குகிற அல்லது அடக்குகிற பல சூழ்நிலைகள் எங்களுக்கு ஏற்பட்டாலும், அந்த இடத்திலே இயேசுவை குறித்து எந்த அதிகாரியா இருந்தாலும் நாங்கள் சில வேளைகளில் ஒரு பொய்யை சொல்லி அல்லது ஏதாவது அவர்களுக்கு ஏற்றது போல நடந்து வெளியிலே போக வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கிறதற்கு பதிலாக அன்பு தெய்வம் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருவும் சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. அவை கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு ஏற்ற இந்த சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை நாங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவை பயப்படாமல் சொல்லுவோம், பயப்படாமல். சில வேளைகளிலே ஏன் நாங்கள் பெரிய அதிகாரிகள், பெரிய தலைவர்கள், பெரிய மனுஷர்கள் என்று யோசிக்கிறோம். சில வேளைகள் எங்களுடைய சொந்தங்களுக்கே சொல்லுவதற்கு பயப்படுவோம். அவர் என்ன சொல்லி பேசி விடுவாரோ, அல்லது ஏதாவது எங்களுடைய உறவை முறித்து விடுவாரோ என்று சில வேளைகளிலே பயப்பட்டு விடுகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் பயப்பட தேவை. எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கர்த்தர் தரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் சொல்லுகிறோம், ஆனால் சில வேளைகளில் எங்களுக்குள்ள அந்த பயம், ஏன் ஏதாவது நடந்து விடுமோ, ஏதாவது பேசி விட்டு விடுவார்களோ, அடித்து விடுவார்களோ, அல்லது ஏதாவது எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டு விடுவார்களோ. தேவனுடைய பிள்ளைகள் அதை குறித்து நாங்கள் பயப்படாமல், அவர்கள் என்னத்தை செய்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். இதைத்தான் நீங்கள் இருதயத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை வாசிப்போமா? அப்ப அந்த அத்தேனே பட்டணத்திலும் பவுல் செய்த காரியத்தை 17வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. அத்தேனே பட்டணத்திலே பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் ஜூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள்.
சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தனை பட்டணத்தில் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதும் மொழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்கு இல்லை. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையில் நடுவிலே நின்று, அத்தினேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கின்றேன். ஆமென். இதிலே நீங்க அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அவர் அந்த இடத்திலும் கூட அநேக அறிவாளிகள், அநேக நல்ல விஷயமான மனுஷர்கள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படியாக பயப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறதைத்தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே வெளிப்படுகிறது. முதலே பார்த்தோம், விக்கிரகங்கள் நிறைந்த இடம். அப்படியான சில வேளைகளை நாங்களும் சில வேளைகளை யோசிப்பதுண்டு. அதற்காக நாங்கள் ஒரு ஞானம் இல்லாமல் தேவனை குறித்து நீங்கள் வணங்குறது, அவர்கள் வணங்க போகிற இடங்களிலே அப்படி போய் அவங்களை குழப்பி, அப்படி அல்ல. நாங்கள் எங்கள் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் சொல்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் சொல்ல வேண்டும். கண்டபாட்டுக்கு சொல்லுகிறது இல்லை, திருவசனத்தை கவனமாக ஜாக்கிரதையாக. நாங்கள் ஏனோ ஒரு 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 மற்றவர்கள் எதிராக அல்லது மற்றவர்கள் அந்த வார்த்தையை தூக்கி எறிந்து ஏதாவது காரியங்களை செய்வதற்கு பதிலாக அப்படியாக அல்ல, ஜாக்கிரதையாக கவனமாக நாங்கள் அவர்களுடைய காரியங்களை குறித்து பேசாமல் நம்முடைய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும், பயப்படாமல். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை எத்தனையோ மக்களை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ ஜனங்கள், சில பிள்ளைகளே எங்களை தெரியாத ஜனங்கள் என்றால் சில வேளைகளிலே நாங்கள் போய் கதைத்து அவர்களை அறிமுகப்படுத்தி பேசுவதற்கு சில வேளைகளிலே அது எங்களுக்கு சமயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தெரிந்தவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் வணங்க போகிற தெய்வத்தை குறித்து அல்லது தெய்வம் என்று சொல்லப்படுகிறதை குறித்து நாங்கள் பேசாமல் நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு அநேக நிமிடங்கள் சொல்ல தேவை. ஒரு நிமிடமோ ஒரு நிமிடத்திலே பல காரியங்களை சொல்லிவிடலாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் பயப்படுவதனால்தான், இவர் என்ன பேசுவாரோ என்ன சொல்லுவாரோ என்று சொல்லி பயப்படுவதனால்தான் நாங்கள் அந்த தேவனை குறித்து சொல்வதற்கு நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்படாமல் கர்த்தரை குறித்து சொல்ல வேண்டும். பவுலுடைய காரியங்கள் இந்த ராஜாவுக்கு, அந்த தேசாதிபதிக்கு முன்பாக, அந்த ஆளுநருக்கு முன்பாக எப்படி கர்த்தரை குறித்து தைரியமாய் சொன்னான். அவனே பயமடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அத்தேனே பட்டணத்திலும் அப்படியான விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சீசர்களுடைய ஒரு விடயத்தையும் நான் சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம், இது உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். அவர்கள் என்ன பயப்படாமல் கர்த்தரை குறித்து சொல்லுகிறார்கள். அவர்களை முதலாவது அங்கே கர்த்தரை குறித்து வெளிப்படுத்தின பொழுது அவர்களை பிடித்து சிறையிலே அடைத்தார்கள். சிறையிலே அடைத்த பிற்பாடு, அவர்கள் விடுதலை ஆகின பிற்பாடும் அவர்கள் பயப்படவில்லை. அவர்களை விரட்டி நீங்கள் பேசக்கூடாது, இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்று சொன்ன பொழுதிலும் அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் மேலானது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனை, இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் பயப்படவில்லை என்று சொல்லி அதிலே சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம், சில வசனங்களை மாத்திரம் வாசிங்க. 5வது அதிகாரம் 12 இருந்து வாசிங்கள். சில வசனங்களை நான் குறிப்பாக சொல்லுகிறேன். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரிகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டிகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேற் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணத்தில் இடங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும்
அசுத்த ஆவியினால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோட கூட இருந்த சதுசேய சமயத்தார அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். பாருங்க, கர்த்தருக்குள்ளாக அவர்களுடைய செயற்பாடுகள் அங்கே வெளிப்பட்ட பொழுது இவர்கள், இந்த பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலை சேவகரை அனுப்பினார்கள். சேவகர்கள் போய் சிறைச்சாலை அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தி ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு. அதாவது இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே செய்யப்பட்ட விடயமாய் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர்கள் எப்படியாய் கர்த்தருக்குள்ளாக தைரியமாய் எந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டாலும் இவர்கள் இதற்கு பிற்பாடு அங்கே அவர் திருப்பி இந்த விடுதலை தேவனுடைய தூதர்களினாலே அற்புதமாய் விடுவிக்கப்பட்ட ஒரு சம்பவமாய் இருக்கிறது. ஆனால் இவர்களை மீண்டும் பிடித்து கொண்டு வந்து அவர்களை சிறைச்சாலையில அடைத்து மீண்டும் பிடித்து அவர்களை எப்படியாக அவர்களை துன்புறுத்தி தேவனுடைய பிள்ளைகளை இதை செய்யக்கூடாது என்று பயமுறுத்துகிறார்கள். ஆனாலும் இந்த சீசர்கள் கர்த்தரை குறித்து அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று இந்த வேத பகுதி சொல்லப்படும். நீங்க இந்த வேத பகுதியை முழுதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அடித்தார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. நீங்க அந்த வார்த்தைகளை அங்க 41வது வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். என்ன சொல்லுவார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட அவமானங்கள், என்ன பயமுறுத்தல்கள் இங்கே இந்த சீசர்களுக்கு அப்போஸ்தலருக்கு பல பயமுறுத்தல்கள், வெறுட்டல்கள், பலவிதமான எதிரான காரியங்களா இருந்தாலும் இதிலே சொல்லப்பட்டது போல இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் அங்கே பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்ன பாருங்கள், அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது தேவனுடைய தூதர்கள் அவர்களை விடுதலை ஆக்குற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். எதிராக பல காரியங்கள் எழும்பினாலும் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை எந்த விதத்திலும் அவர்களை அடக்க முடியவில்லை என்றால் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அதனாலே நான் என்ன சொல்லுகின்றால், கர்த்தர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் பயப்படாமல் கர்த்தரை குறித்து சொல்லுவோம். ஆமேன். இன்றைக்கு சில வேளை பல விதமான மனுஷர்களுடைய காரியங்கள் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கலாம். இவர் எப்படியாக நீங்கள் சொல்லுகிறீங்கள், எங்களுடைய வேலையிலேயோ அல்லது எங்கேயோ காண்கிற மனுஷர்களையோ பயமாயிருக்குதே சொல்ல, எப்படியான ஒரு மாறுத்தரம் வரும், அவமானப்படுத்துவார்கள் என்று யோசிப்போம். தேவனுடைய பிள்ளை, நான் என்ன சொல்றால், அவர்கள் வணங்குகிற அவங்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை குறித்து சொல்ல தேவையில்லை. நம் தெய்வம் அப்படிப்பட்டவர், இயேசு அப்படிப்பட்டவர் என்றதை நாங்கள் சொல்லுவோம். நல்ல செய்தி. ஆமென். ஆகவே நாங்கள் பயப்படாமல் தேவனை குறித்து சொல்ல வேண்டும், தைரியமாய் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த ஒளி அவர்களுக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இந்த இயேசு மற்ற ஜனங்களுக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். ஆமென். இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனம் மட்டும் வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண் எப்படியாக அவள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகத்தக்கதாய் சொல்லுகிறார். வாசிங்க.
2 ராஜாக்கள் 5வது நான் வாசிக்கிறேன். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவாள் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படி அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறைப்பெண்ணையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லப்படுது. என்ன இதிலே சொல்லப்படுகின்றால், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலிலிருந்து சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த சிறு பெண் எப்படியாய் அந்த சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானுடைய அந்த குஷ்டரோகம் என்ற அந்த வியாதியிலிருந்து அவன் விடுதலை அடையத்தக்கதாக ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அங்கே போனால் உமக்குரிய இதுக்கான ஆலோசனையை சொல்லுவார் என்று சொல்லி அந்த சிறுபெண், தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய ஒரு அதிகாரி, இதில் சொல்லப்படுது அவன் ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்று சொல்லப்படுது, பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனுக்கு இந்த சிறுபெண் ஒரு அடிமையாக சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு பெண் எப்படியாக அந்த நல்ல செய்தியை சொல்லுகிறார். பயப்படாமல் இயேசு ஆண்டவரை குறித்து, தேவனுடைய காரியத்தை குறித்து, இந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் போனால் உமக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி பயப்படாமல் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தை நீங்க யோசித்து பார்க்கும் பொழுது, எப்படி பெரிய மனுஷன் அந்த சீரியாவுக்கே ரட்சிப்பை கொடுத்த, அதாவது சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட இந்த மனுஷனை பயன்படுத்தப்பட்ட மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு எப்படி தேவனை குறித்து, தேவனுடைய மனுஷனிடத்திலே போம் என்று சொல்லி, எப்படி உமக்கு ஒரு சுகம் வரும் என்று சொல்லி எப்படி நான் சொல்லலாம் என்று அவள் பயப்படாமல் தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். சில பொழுது வாசிக்கும் பொழுது இலகுவா இருக்கலாம். எங்களுக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எப்படியோ ஒரு எதிரிக்கு சொல்லுகிறோம், இந்த இடத்துக்கு போம், இஸ்ரவேலின் இல்லை ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான் என்று எப்படி அதை சொல்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தைரியம் வேண்டும். ஆமென். நாங்களும் என்ன சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். கர்த்தரை குறித்து, ஏனென்றால் விடுதலை ஆக்குகிறது, ஆசீர்வாதத்தை கொடுப்பது, வாழ்க்கைகளை நலமாக சிறப்பாக மாற்றுவது கர்த்தர் தான். அதனால் ஆண்டவரை குறித்து சொல்லுவோம், இயேசுவை குறித்து சொல்லுவோம். ஆமென். பயப்படாமல் சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆண்டு எங்களுக்கு சுவிசேஷத்தின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறபடினால், எங்கள் மூலமாய் அநேகருக்குள்ளாய் இந்த மகிமையான இந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசித்து அநேகருடைய வாழ்க்கைகள் வெளிச்சமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? நாங்கள் இந்த நாளிலும் கூட சில வேளைகளில் பல நேரங்களில் பயந்தவர்களாக இருந்திருக்கிறோம். பயப்பட்டு இந்த அதிகாரிக்கு எப்படி சொல்வது, இந்த பெரிய மனுஷனுக்கு எப்படி சொல்வது, இந்த வேலை இடத்திலே இப்படியான ஒரு பணமுள்ள மனுஷனுக்கு அல்லது ஒரு அந்தஸ்து உள்ள மனுஷனுக்கு, இப்படியான ஒரு பலசாலியான மனுஷனுக்கு எப்படி நான் சொல்வது, ஏதாவது சொன்னால் எனக்கு விரோதமா ஏதாவது காரியம் செய்து விடுவாரே என்று நாங்கள் பயப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன தேவன் உங்களுடனே கூட இருப்பேன் என்றும் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்பட வேண்டாம். எரேமியாவுக்கு சொன்னார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ தீர்க்க தரிசனமாக என்னென்னத்தை செய்ய வேண்டும் அதை சொல்ல என்று சொல்லுகிறார். அதே போல கர்த்தரும் எங்களுக்கு இந்த நாளிலும் எங்களை பலப்படுத்தி சொல்லுகிறபடியும், நான் உங்களுடனே இருக்கிறபடினாலே நீங்கள் போய் பயப்படாமல் தைரியமாய் இந்த மகிமையான இந்த சுவிசேஷத்தின் ஒளி அநேகருக்குள்ளாக பிரகாசிக்கத்தக்கதாய் தேவனை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் மீண்டும் இந்த விடயத்தை எங்களோடு பேசி இருக்கிறபடினால் எங்களை ஒப்பு கொடுப்போம். சில வேளைகளில் பாடுகள், போராட்டங்கள், சில எதிரான காரியங்கள், அவமானமான காரியங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளே வரத்தக்கதாக
கர்த்தர் எங்களுக்கும் அதை வழிநடத்துவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை அதை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டாம், எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக என்றுதான் வேதம் சொல்லுகிறபடினால் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்குள்ளாக ஒரு ஒப்பு கொடுத்தலை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை தெரிந்து இருக்கிறீரப்பா, பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லி இருக்கிறபடினாலே ஐயா, ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிற நாங்கள் ஓ ஆண்டவரே, அநேகரை உங்களோடு இணைத்துக் கொள்ளத்தக்கதாக, அநேகரை உங்களுடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஆண்டவரை ஜனங்களாக அப்பா மாற்றத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஐயா, நாங்கள் பயப்படாமல் அப்பா, பயப்படாமல் உம்முடைய நல்ல செய்தியை நாங்கள் சொல்லத்தக்கதாய் தைரியமாய் உம்முடைய ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லத்தக்கதான அந்த பலத்தை தாங்கப்பா. யாருக்கும் ஆண்டவரே பயப்படாமல் கர்த்தாவே, பவுலை போல ஆண்டவரே அந்த தேசாதிபதியாக பேலிக்ஸ்க்கு சொன்னான் ஆண்டவரே, அந்த விக்கிரகங்கள் நிறைந்த அத்தேனே பட்டணத்திலே அப்பா உம்மை குறித்து சொன்னார் ஆண்டவரே. சீசர்கள் சொன்னார்கள் அப்பா, அந்த இஸ்ரவேலில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஐயா அந்த சிறுபன் சொன்னால் ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே நாங்களும் பயப்படாமல் என் தேவனே உம்முடைய நல்ல செய்தியை சொல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, பலனை தாங்க, அபிஷேகத்தை தாங்கப்பா. நாங்கள் பயப்பட்டபடினால் ஆண்டவரே இன்னும் எத்தனையோ பேர், எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ பெரிய மனுஷர்கள் கூட இன்றைக்கும் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசியாதபடினால் இருளின் வாழ்க்கைகளுக்குள்ளே போயிருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவரே ஓ இந்த உலகத்தையே விட்டு போய்விட்டார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இனிமேலும் நாங்கள் இதற்கெல்லாம் சாட்டுப்போக்கு சொல்லாதபடி பயப்படாமல் உம்மை குறித்து சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்கப்பா. நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஒரு ஜெபத்தோடு முடித்துக் கொள்ளலாம். சகோதரி தர்மா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். ஆமா ஜீசஸ், ஆமா கர்த்தாவே, இதுவரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே சிம்சேக்கு குறித்தான பாரமும் ஆண்டவரே ஜீசஸ், கர்த்தாவே அப்பா அது குறித்தான பயமும் தயக்கமும் ஆண்டவரே ஜீசஸ் இருந்தால் கர்த்தாவே சுவாமி அப்பா ராஜா இயேசுப்பா அதிலிருந்து விலக்கி ஆண்டவரே ஆமாம் படிக்கும்படிக்காய் கர்த்தாவே நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆமாம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தை உள்ளது ஆண்டவரே ஜீசஸ், கர்த்தாவே, அது இருபுறமும் கருப்புள்ளது பட்டயது ஆமாம் ஆண்டவரே, பட்டயமா இருக்கிறது கர்த்தாவே சுவாமி. ஜீசஸ், ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை குறித்து அப்பா இந்த இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே ஜீசஸ், அப்பா கர்த்தாவே எங்களை குறித்தோ கர்த்தாவே மற்றவர்களை குறித்தோ ஆமாம் பயமோ ஆண்டவரே, வெட்கமோ ஆண்டவரே வராதபடிக்கு ஜீசஸ், உங்களை துன்பப்படுத்தினவர்களா இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே ஆமாம் ஆண்டவரே, சுவாமி அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே ஜீசஸ், மறந்து ஆமாம் உம்முடைய ஆண்டவரே, சுவிசேஷத்தை தைரியமாய் கர்த்தாவே அப்பா சுவாமி சொல்லத்தக்கதாய் நீங்க கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் அப்பா. ஏன்னா நீங்க ஜீவனுள்ள தகப்பன் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீங்களே இந்த உலகத்தின் ரட்சகர் ஆமாம் ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே சுவாமி. ஜீசஸ், அப்பா எல்லாரையும் ஆண்டவரே நேசிக்கிறவர், ஆமாம் எல்லாருடைய ஆண்டவரே, பாவங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே ஜீசஸ், கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே ஆமாம் தேவனாயிருக்கிறபடியாய் நீ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆமாம் ஆண்டவரே. இந்த சுவிசேஷத்தை குறித்தான பாரம் எப்பொழுதும் ஜீசஸ், ஆண்டவரே இருக்கவும் ஆமாம் சமயம் ஆண்டவரே, வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரே கர்த்தாவே சொன்னது போல ஜீசஸ், கர்த்தாவே அது எங்களுடைய கடமை என்று எண்ணி ஆமாம் ஆண்டவரே ஆண்டவரே, செய்யத்தக்கதாய் ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா. அப்பா எந்தப்பட்ட அப்பா மனிதர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே ஆமாம் அது ஆண்டவரே, தாழ்மைப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஜீசஸ், சுவாமி நீங்க என்ன சொல்ல இருக்கிறீங்களோ அது தைரியமாய் பேசத்தக்கதாய் ஆமாம் தேவன் ஆண்டவரே, நாமே நீங்க உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே. அப்பா நாங்கள் விலையினமானவர்கள் உண்டோ ஜீசஸ், அப்பா படிக்காதவர்கள் உண்டோ சிறு பிள்ளைகள் உண்டோ ஜீசஸ், கர்த்தாவே அப்பா என்ன காரியங்கள் இருந்தாலும் ஆமாம் ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே எதுவும் நம்முடைய சுவிசேஷத்துக்கு தடையில்லை என்று பார்த்தோம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே அவ்விதமாய் நீங்க சேர்க்கிறபடியாய் நீ ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த இடத்துல வராத பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவரே ஜீசஸ், உங்களின் ஆண்டவரே போய் சேர நீங்க கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா. அந்த வார்த்தை கொடுத்த மகனையும் அப்பா உம்முடைய கரத்திலே தந்து ஜீசஸ், வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தந்து எல்லா ஜீவியசக்திக்கு குறிஞ்சி நல்லதாகவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள். கர்த்தருக்கு